ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அஜித் குமாரோட குட் பேட் அக்லி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டீசர் வந்துருச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அப்படி பாருங்க. 1.5 நிமிஷம் தான். மியூசிக் தாங்க. பிரேம் தாங்க. ஆஹா விண்டேஜ் தான். வில்லா ஃப்ரேம் கார் இது. போடு போடு டார்க் ஏகே ஸ்டாரோட வேற மாதிரி சம்பவங்க. மியூசிக் தான், ஜிவி தான். போடு பேட் அக்லி. மிஸ் யூ தலை. வெயிட்டிங்க்கு இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். 1 minute 30 seconds தான். ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க ஆத்விக். அவர் சொன்ன மாதிரி டீசர் பயங்கர சூப்பராக ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இதே மாதிரி வந்து படத்துலையும் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஒரு கெரியரில் வந்து ஒரு சூப்பர் படமாக இருக்குது. அதிக சான்ஸ் இருக்குது. ஜிவி கேட்கவே வேணாம். அந்த மார்க் ஆண்டனி அந்த வைப் தெரியுது. அதே மாதிரி அதுக்கே மார்க் ஆண்டனி எப்படி போட்டார், இப்போ ஏகே வேற கூட இருக்கிறதுனால பயங்கரமாக இருக்குது. ஏகே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நம்ம விடாமுயற்சிலாம் பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோலுங்க. பயங்கர ஒரு லெத்தாஜிக்கா அந்த ஒரு வில்லாஸ், இந்த கோட் சீனு, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த லுக்கு, இந்த லுக்கு பயங்கரமாக இருக்காரு. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போது படத்தில். நிச்சயமாக ரொம்ப நாள் கழிச்சு அஜித் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக குட் பேட் அக்லி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் என் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணுச்சு. பட் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு நடக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ் வச்சதெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ASR தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.